Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல ஆர்ஆர்பி தரப்புல இருந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல எப்படி வந்து ரிசல்ட் வந்து செக் பண்றது, உங்களோட ஸ்கோர் கார்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்றது, நெக்ஸ்ட் வந்து நீங்க எழுதி இருக்கக்கூடிய ஆன்சர் கீ வந்து எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த என்டிபிசி எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. பட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எங்களால வந்து பார்க்க முடியல ப்ரோ. எப்படி வந்து செக் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ ரிசல்ட் அப்படிங்கிறது நேத்து டேட்லயே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்டிபிசி அதாவது நான் பாப்புலர் கேட்டகரி, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில இருந்து வந்திருக்கக்கூடிய கிராஜுவேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை எப்படி வந்து நம்ம வந்து உங்களோட மொபைல் போன் மூலியமாவே வந்து பாக்குறது அப்படிங்கிற பத்தி வந்து டீடைல்டா பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட ரிசல்ட்டை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள தான் வந்து வருவீங்க. இந்த ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் அதாவது 2024ல நோட்டிபிகேஷன் நம்பர் 5ல தான் வந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு உண்டான எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து இந்த வருஷம் வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. லைக் வந்து சிபிடி மோடு அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடந்தது. ஒரு 100 கொஸ்டின் வந்து கொடுத்து அந்த 100 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிற அப்ஜெக்ஷன் கொஸ்டின் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பான கொஸ்டின் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அதுக்கான ரிசல்ட்டை நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா ஆர்ஆர்பில நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மேலேயே வந்து உங்க போட்டோக்கு பக்கத்துலயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் போட்டு இந்த கேப்சாவை நீங்க வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டாஸ்க் போர்டுக்குள்ள போயிடும். ஒன்ஸ் வந்து கேண்டிடேட்டுடைய டாஸ்க் போர்டுக்குள்ள வந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தேர்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கோர் கார்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கோர் கார்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஸ்கோர். அதாவது நீங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, எவ்வளவு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க, இப்போ ஃபைனலா வந்து நீங்க வந்து எத்தனை அட்டெம்ப்ட் வந்து எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கோர் கார்டில் வந்து கிளியரா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை எப்படி வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட ரோல் நம்பர், உங்களோட நேம், அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட கம்யூனிட்டி இதெல்லாமே நீங்க வந்து விட்டுருங்க. எக்ஸாம் டேட் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து ஜூன் 20ஆம் தேதி வந்து இந்தியா முழுவதும் வந்து இந்த சிபிடி மோட் எக்ஸாம் அப்படிங்கிற வந்து ஷிஃப்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நடந்தது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூன் 20ஆம் தேதி வந்து அட்டன் பண்ணிருக்காங்க ஷிஃப்ட் 2ல. சரிங்களா? ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 100 கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அந்த 100 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா வேலிடான ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 47 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. இந்த 47 கொஸ்டின்ல 19 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது வந்து கரெக்டான கொஸ்டினா வந்து கொடுத்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 28 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ராங் ஆன்சரா வந்து இவங்க வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஏன்னா இப்போ நம்ம வந்து சிபிடி மோட் அப்படிங்கறனால 100 கொஸ்டினுமே நம்மளால அந்த அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சிபிடி மோட் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ அதனால வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதனால அதை பத்தி நீங்க வந்து worry பண்ணிக்க வேண்டாம். நீங்க ஃபெயில் ஆகவே ஆயிருந்தாலும் ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. வரக்கூடிய அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய எக்ஸாமினேஷன் நீங்க வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம சேனலோடைய ஒரு மோட்டோவா வந்து இருக்குது. சோ இப்போ இதை தாண்டி வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரா மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வந்து கொடுத்திருக்காங்க பாயிண்ட்ஸ்ங்கிறதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி வந்து நீங்க சிபிடி மோட் எக்ஸாமினேஷன்ல பேஸ் 2 அதாவது செகண்ட் ரவுண்ட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்ல அப்படின்னா நோன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதனால நீங்க இந்த எக்ஸாமினேஷன் வந்து குட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்க என்ன அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயமா அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ரிசல்ட் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய அந்த ஒரு கொஸ்டினுக்கு வித் ஆன்சர் வந்து எது வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறதுக்கான லைவ் ஆன்சர் ஸ்கிரிப்டுமே நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பிடிஎஃபாவே நீங்க டவுன்லோட் பண்ணி போன்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷனா கேண்டிடேட்டோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல
டு டவுன்லோட் யுவர் ஆன்சர் கீ ஃபார் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு ஜென்ரேட் இட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஹேருக்கு பக்கத்தில் ஒரு லிங்க் வந்து வரும். இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன போட்டோ கொடுத்துருப்பீங்களோ அந்த போட்டோ உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு கீழேயே வந்து எக்ஸாம் டேட் அன்னைக்கு அவங்க வந்து ஒரு போட்டோ வந்து எடுத்திருப்பாங்க லைவா, அந்த போட்டோ உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாமே வந்து இன்கரெக்டான ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு 3/4 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது 1/3ங்கிற ரேஷியோட நமக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் அப்படிங்கிற கான்செப்ட்ல. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறது வந்து என்டிபிசி தரப்புல இருந்து அவங்க வந்து ஆன்சர் வந்து பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல சாய்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவங்க வந்து தேர்டா வந்து கொடுத்ததுனால வந்து ஒரு தப்பான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஒன்ஸ் வந்து ஆர்ஆர்பியோடைய பாலிசி படி அவங்களுடைய ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, அதாவது ஆப்ஷன் தேர்டு. பட் இவங்களுமே ஆப்ஷன் தேர்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால இது வந்து கரெக்டான கொஸ்டின். அதே மாதிரி தேர்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 4Dன்னு சொல்லிட்டு வருது. பட் இவங்க வந்து 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எதுக்கு வந்து நீங்க வந்து பண்ணல அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நாட் ஆன்சர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும், பிடிஎஃப் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட மேல வந்து உங்களுக்கு ரைட் சைடுல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் அவுட்டை எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு உண்டான லேட்டஸ்ட் ரிசல்ட்டுக்கான வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வந்து 100க்கு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க அதாவது வந்து செகண்ட் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.